ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஸ் பிடிங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் கேமில் அப்டேட் விட்டாங்க காய்ஸ். முதல்ல அந்த அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட்டை போட்டு வந்துடுங்க. அப்புறம் ஏன்டா வரலன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அப்டேட் போட்டால் தான் ஆகும். முதல்ல புது ஹவுஸை பார்க்குறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹவுஸ்லேருந்து ஏர்போர்ட்டை தாண்டுங்க. ஏர்போர்ட் கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகாமல் ரைட்டு டேர்ன் பண்ணிடுங்க. ரைட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீலிங் ஸ்டேடியம் மாதிரி தெரியும். வீலிங் ஸ்டேடியமோ ஏதோ ஒன்றும் ட்ராக் மாதிரி அந்த இதுக்கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நம்மளுக்கு கரெக்டாக எங்கே வரும்னு சொன்னாங்களோ அங்கேயே வந்திருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் தூரமாக வந்திருக்கு. இந்த கதவை எப்போ ஓப்பன் பண்ணுறது கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். ஆனால் ஆட்டோமேட்டிக் டோர் இந்த தடவை முதல் தடவையாக கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி போய் குளிக்கலன்னு வச்சிங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா காலடி தூரம் வரைக்கும் தான் இருக்குது, அதில் குதிக்க முடியல. அது கமான், குதிக்க முடியுமா, ஏற முடியுமா? ஏற மட்டும் இல்லை. சரி, ஓகே. அதை ஏறியதுக்கு கால் நினைக்கிற மாதிரி தான் இதுவே இருக்கும். அதோட நம்ம சிங்க படத்துக்கு வேறு போஸ்டர் வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் வித்தியாசமான ஸ்டேர்கேஸ் ஒன்று வச்சுருக்காங்க கைஸ். ஆனால் இந்த மாதிரி புதுசாக கொண்டு வர்றதும் டெவலப்பர்ஸுக்கு நல்லது தான். ஆனால் என்ன, நீங்கள் கொஞ்சம் இந்த ரன்னிங் பட்டன் நமக்குனா தான் ஓடி வர முடியும், கொஞ்சம் பார்த்துவாங்க. அதோட இங்கே ஏசி, டிவி, பெட்டு, கம்ப்யூட்டர். ஆனால் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம பழைய வீட்டில் ஏசியில் என்ன டெம்பரேச்சரில் ஓடுனே தெரியாது. ஆனால் இங்கே 18ன்னு கொடுத்துருக்கானுங்க, நம்பர் தெரிகிற மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு காலி ஸ்பேஸு. நாளைக்கோ இல்லாட்டி நாளானிக்கோ நம்மளுக்கு ஜிம் ப்ராப்ஸு அப்புறம் மற்ற ப்ராப்ஸ்லாம் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்ல போகிறாங்களாம். அதனால் நம்ம ப்ராப்ஸ் அங்கே போட்டு காலி பண்ணிக்கிறோம், இன்னும் காலியான இடத்த நிரப்பிக்கலாம். இந்த வீல் மாடிஃபிகேஷன் தான் பல பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. முதல்ல இந்த கலர் மாடிஃபிகேஷனை பார்த்துடலாமா? எப்பயும் போல் நார்மலாக கேலரிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான நார்மல் கலரை மாற்றிக்கலாம். இப்போ வீல் கலரை மட்டும் மாற்றணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய், ஆனால் என்ன இது டிஃபெண்டர் நம்ம வீட்டில் இருக்கல, அதை மட்டும்தான் மாற்ற முடியுது. ஏன்னா நான் ஒரு சில கலர்ஸ் ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தேன். இது ஆக்சுவலி அந்த ஃப்ரண்ட் பார்ட் கொஞ்சம், அப்புறம் பேக் சைடு ரிம் பார்ட் கொஞ்சம். எது ரிம்மு எதுன்னே தெரில, அலாயோ ரிம்மோ. ஆனால் 2 கலர் மாற்றிக்கலாம் வித்தியாசமாக, எக்ஸாட்டிக்காக. அதோட வீல் சைஸையும் மாற்றிக்கலாம். சைஸ் கிடையாது, வித்தியாசமான டயராக மாற்றிக்கலாம். ஆனால் என்ன, இது டிஃபெண்டரில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஒரு சில கார்ஸ், நிறைய காரில் ஒர்க்கே ஆகலை. ஹைட் வீல்ஸ்னு கொடுத்திங்கன்னா வீல் உங்களுக்கு ஹைட் ஆயிரும். எங்கடா வீலு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீல் அங்கேயே தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கேரக்டர் எப்படி டோரே இல்லாமல் டோரை திறக்கிற மாதிரி பண்ணுவான், அந்த மாதிரி தான் இந்த வீலும். ஆனால் பார்க்க நல்லா வித்தியாசமாக தான் இருக்கும். பேய் காருன்னு சொல்லி கத்திக்கிட்டு சுற்றலாம். ஆனால் என்ன, உங்களுக்கு அந்த ஹை யூஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற ஸ்டெப்னின்னு நினைக்கிறேன், அதுவும் மறைந்து விடும். இப்போ வாங்க என்பிசி அப்படி கொண்டு வருது. புது என்பிசி கொண்டு வரதுக்கு எப்பயும் நம்ம நார்மலாக என்பிசி கொண்டு வரணுன்னா பாய்னு போட்டால் போதும். ஆனால் இப்போ புது என்பிசி கொண்டு வரணும்னா பாய் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு புது என்பிசி வந்துடுவான். இப்போ இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல, வேறு கலர் பாய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாய் 3லாம் போட்டால் வர வேண்டாம், பாய் 2னே திருப்பி போடுங்க. ஏன்னா பாய் 2னே திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கலர் போட்டு வந்துடுவோம். அப்படியே இந்த இதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ்லேயே 3 விதம் வந்துடுவாங்க. இப்போ கேர்ள் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கேர்ள் 2ன்னு போடுங்க. கேர்ள் 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பச்சை கலர் அக்கா ஒருத்தங்க வருவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேர்ள் 2ன்னு போட்டிங்கன்னா அதே பச்சை கலர் அக்கா தான் வராங்க. கேர்ள் என்பிசியில் வேறு எதுவும் இல்லை போல். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். கேர்ள் 2ன்னு. ஆனால் என்ன, இது ஒரு ஸ்பெஷாலிட்டி, நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படியே வர காண்டுக்கு மிஷின் கன்னை எடுத்து அப்படியே படன்னு சுட ஆரம்பிச்சிட்டேன்.
ஆனால் இவனுங்க பெரிய ஆளுங்களாக இருப்பானுங்க போல் வந்து என்னை அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதனால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என் மிஷின் கண்ணுக்கு முன்னாடி எவனும் கிடையாது. பாவம் புதுசாக வந்தவனுங்களை நானே கொண்டுட்டேன். சரி ஓகே, நம்ம எப்படி இப்போ என்பிசி கேரக்டராக அதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பர்மேன் மாதிரியே நம்மளுக்கு என்பிசி கேரக்டரை கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா இருங்க ஒரு நிமிஷம், என்னடா பொசுக்குன்னு பாஸ் ஆன மாதிரி இங்கே திருப்பி டெலிபோர்ட் ஆகி வந்துட்டேன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி அந்த என்பிசி கேரக்டர் கொண்டு வரதுன்னு தெரியாமல் போச்சு. சரி ஓகே, வீடியோ எதுக்கு கட் பண்ணிக்கிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலான்னு டக்குன்னு பார்த்து வந்துட்டேன். என்னடான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கேர்ள்ஸ் கேரக்டர்னு நம்ம எதுவுமே இல்லை. அதனால் இப்போதைக்கு PM13 அப்படின்னு கொடுத்துருங்க. கேர்ள் 2 வந்துடும். நம்மளுக்கு என்பிசியில் வர கேர்ள்ஸ் தான் நார்மல் நம்ம கேரக்டர்ஸ்க்கு வருவாங்க. இருங்க இப்போ நான் காமிக்கிறேன். இல்லை எனக்கு இந்த கலர் பிடிக்கல வேறு கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே கிடையாது. திருப்பி PM13 போட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்திங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி அந்த பச்சை கலர் அக்கா ஒன்று வந்தாங்க முதல்ல அந்த அக்கா வரலாம். எனக்கு இந்த கேர்ள்ஸ்லாம் பிடிக்காதுப்பா நான் பாய் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா PM14 நம்மளுக்காண்டியே பாய்ஸ்காண்டியே PM14 கொடுத்திங்கன்னா பாய் 2 ஈவனுக்கும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு நார்மலாக வந்த என்பிசி கேரக்டர் தான் வரும். இப்போ இல்லை எனக்கு இது பிடிக்கலன்னா எப்படி நம்ம RGS2ல் பாய் 2ன்னு திருப்பி போட்டோன்னே வேறு ஆள் வந்தான், அதே மாதிரி இங்கே PM14ன்னு RGS2ல் போட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதோட இந்த புது என்பிஸை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி இருங்க. நம்ம ஒரு பாய் 2ன்னு போட்டு இவன் தான் நம்ம கேரக்டர் சப்ஜெக்ட். நம்ம ஒரு பைக் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பழைய என்பிசிஸ்லாம் நம்ம ஃபோன் பட்டனை கிளிக் பண்ணோன்னா கிட்டத்தில் வந்து வண்டியில் ஏறி உட்காந்துப்பாங்க. கமாண்ட்ரா தம்பி வந்து ஏறா பச்சை கலர் சட்டை ஏறா. என்ன ஏற மாட்டேங்கிறான்? என்ன கைஸ் பச்சை கலர் சட்டை ஏற மாட்டேங்கிறான்? எனக்கு தான் ஒர்க் ஆலையோ? ஓ நோ, கமான். ஒருவேளை பைக்கு ஒருத்தர் தான் ஓட்டுற மாதிரி இருக்குமோ? அதான் ராக்கி பை ஒருத்தரே ஓட்டிகிட்டு போனாரோ? சரி ஓகே, இருங்க வேறு பைக்கை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 888 Yamaha FZ10. எனக்கு இந்த பைக்கு காரை பற்றி ஒன்றும் அவ்வளோ தெரியாது, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காரு பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தெரிய மாட்டேன். கமாண்ட்ரா இப்போ ஏறா. ஏன்னா இந்த ஏறுற ஃபீச்சரை கட் பண்ணி விட்டாங்களா இவனுக்கு மட்டும்? என்னன்னு தெரில, எனக்கு மட்டும் ஏற மாட்டேங்கிறாங்க கைஸ். உங்களுக்கு ஏற வேணான்னு பாருங்கள். இருங்க வேறு வேணாச்சும் பிடிச்சி பார்ப்போம். அங்கே டெஸ்ட் சப்ஜெக்ட் 2வது போகிறாங்க. கமான் டெஸ்ட் சப்ஜெக்ட் 2. என்ன அது? எனக்கு எந்த என்பிசி ஏற மாட்டேங்கிறாங்க வந்து ஓச்சு. என்னோடய என்பிசிக்கு எதாவது ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபோன் பட்டனை கிளிக் பண்ண எவனுமே ஒர்க் ஆகி தொலைய மாட்டேங்கிறான். ஒருவேளை ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபோன் பட்டன் இப்போதைக்கு ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒர்க்கால, உங்களுக்கு ஒர்க்கான கமெண்ட் வந்து போட்டுவிடுங்க. சரி ஓகே கைஸ், நாளைக்கு இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் மீதி இருக்குது. இந்த அப்டேட்ஸே சொல்கிறதுக்கு 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னும் ஒரு பெரிய வீடியோவாக தான் ஆகும். ஆனால் ஃபுல்லாக வந்து அப்டேட்ஸ் தான், ப்ராப்ஸு அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை போட்டுருங்க. சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.